யுபிஎஸ்சி அனுப்பிய பட்டியலில் இருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை டிஜிபியாக உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறை என்று ஒன்று செயல்படுகிறதா என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். 54 மாத கால திமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்ற நிகழ்வுகளை மறைத்து விடலாம், தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என்ற மமதையில் ஆட்சியாளர்கள் இருப்பது அவர்களின் குரூர புத்தியின் வெளிப்பாடு என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பதையும் பார்க்கும்போது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அச்சமே இல்லை என்பதையே காட்டுகிறது என்று அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறிய திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் தாளத்திற்கு ஏற்ப ஆடக்கூடிய பெயர்களை யுபிஎஸ்சி பரிந்துரைக்காத நிலையில் வேண்டுமென்றே டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தும் நோக்கில் தற்காலிக டிஜிபியை முதலமைச்சர் நியமித்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி மத்திய தேர்வாணைய விதிகளின்படி அவர்கள் அனுப்பிய பட்டியலில் இருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை டிஜிபியாக உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.